வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அப்படி அந்த வாழ்க்கையை வாழ முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேரோட அறிஞர்களோட சொற்பொழிவை கேட்குறோம், நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறோம், நிறைய கோயில்களுக்கு போகிறோம். ஆனால் நம்மளோட மனநிறைவான ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடியுதா, அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தெளிவான காணொளி தான் இது. இதுக்கு மகான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை ஆராய்ந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையை ஒரு முழுமையாக வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு குருவோட அனுகிரகம் வேணும். அந்த குரு வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம அதற்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்து நம்ம பயணிக்கணும். நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறது மூலமாக நமக்கு அந்த தன்மை கிடைச்சிரும் அப்படின்னா அப்படி கிடைக்காது. நிறைய சொற்பொழிவுகள் கேட்குறதுனாலையும் கிடைக்காது. ஒரு குருவோட அந்த முழுமையான பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் அது கிடைக்கும். அந்த குருவோட வாழ்க்கை முறை தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இப்போ நாங்கள் மேற்கொள்கிறது வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகளோட நாங்கள் குருவாக ஏற்று அவங்களோட பயணிக்கிறோம். அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சாமிகளுக்கு ஆரம்ப காலங்களில் தமிழ் மொழி தெரியாது. அதுக்கப்புறம் பழனி முருகன் கோவிலில் இருக்கும்போது குன்மங்கிற வயிற்று வலியால் அவதிப்பட்டு அங்கே இருக்க பணிப்பெண் ஒரு திருப்புகளை பாடும்போது திருச்செங்காட்டாங்குடி திருப்புகளை பாடுறதை கேட்டு அது என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் அறிஞ்சு அதுக்கப்புறம் தமிழை கற்றுக்கிட்டு அப்புறம் வரவங்கள்ட்டெல்லாம் அதை கேட்டு திருப்புகளை ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் 500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடினாங்க. இந்த ஒரு வாழ்க்கை முறையை நம்ம எடுத்துக்கணும். நம்மமே நித்தியமாக இந்த திருப்புகள் பாராயணத்துக்குள்ளே போகும்போது அது குருவோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை நெறி, அவங்க எவ்வளோ கட்டுப்பாடோடு இருந்தாங்க, இதெல்லாம் நம்ம முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு அதை பயணிக்கும் போது தான் நம்மளால் ஒரே வழி, குருவோட வழி தான் நமக்கு இந்த ஆன்மீகத்தில் நிலைத்திருக்க உதவுது. இப்படி வள்ளிமலை சுவாமிகள் நித்தமும் திருப்புகளை பருகிற காலகட்டங்களில் தான் இந்த பொங்கி தாய் அப்படிங்கிற அம்மா, வள்ளித்தாயோட சொரூபம், குழந்தை சொரூபம், இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகளை முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு சாமிகளுக்கு வழிகாட்டினாங்க. இதே போல தான் நம்மளோட வாழ்க்கையும் குருநாதரோட வாழ்க்கையை ஒப்பிட்டு நம்மளது சிறிதளவாது அந்த வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சிக்கும் போது தான் நமக்கு இந்த இறைத்தன்மை முழுமையாக நமக்கு ஆட்கொள்ளப்படுது. குருநாதர் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை முறை, அவங்க சொல்லிக் கொடுத்த வழிபாடு முறை, இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இந்த பொங்கித்தாயே உயிர் மூச்சா பாவித்ததன் விளைவு தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை முறை அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. அந்த குருநாதரோடக்கு நமக்கும் அந்த குருநாதரை பின்பற்றும் போது தான் நமக்கு முழுமையான இந்த வாழ்க்கை, இந்த இறைத்தன்மையான வாழ்க்கை அமையும். குரு பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேல்மாறல் படிக்கிறவங்க தயவு செய்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளை வணங்கிட்டு படிங்க. குருநாதரோட வாழ்க்கை முறையை நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்து நம்ம பயணிக்கும் போது தான் இந்த வாழ்க்கை மேலும் நமக்கு சிறப்பாக கிடைக்கிது. இதை முன்னிட்டு தான் நாங்கள் மாதம் நடக்கக்கூடிய மூல நட்சத்திர வழிபாட்டுக்கு தொடர்ச்சியான ஒரு பயணத்தில் இருப்போம். குருவோட அந்த தொடர்பிலே இருப்போம். விலகிடாமல் அந்த குருவோட அனுகிரகத்திலே அந்த அரவணைப்பிலே இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் பல கட்ட துன்பங்கள்லேருந்து நம்மளால் விடுபட முடியும். இந்த அற்புதமான ஒரு சூழலை குருநாதரையே நீங்கள் உயிர் மூச்சா நீங்கள் பாவிக்கும் போது நீங்கள் எந்த குருவை வேணாலும் எடுத்துங்க, அந்த குருவோட வாழ்க்கை முறை தான் நமக்கு நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரே வழிகாட்டுதலாக அமையும். இந்த ஒரே வழி, ஆன்மீக வழிக்கு குருவோட பாதை தான். இந்த தகவல் பரிமாறப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும்